ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா திடீரென தனது போர் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வரும் நிலையில் அந்த நிலவரங்கள் மற்றும் பிரித்தானியாவில் ஆண்டி பெர்ஹாமின் புதிய அமைச்சரவையின் உருவாக்கம் உட்பட்ட விடயங்களுடன் இன்றைய செய்தி வீச்சு காத்திருக்கின்றது. முதலில் வழமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காராவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை சமர்ப்பிப்பது உட்பட்ட அரங்க காட்சிகளுடன் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடிக்கொண்டது. அனைத்து எதிர்க்கட்சிகளும் கூட்டாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சமர்ப்பிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படும் போதிலும் 3-2க்கும் அப்பாற்பட்ட பெரும்பான்மை பலத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுள்ள அனுர தரப்புக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை ஒருபோதும் வெற்றியடைய போவதில்லை என்பது அது சமர்ப்பிக்கப்பட முன்னரே தெரிந்த ஒரு விடயம். எனினும் ஒரு அடையாள எதிர்ப்புக்காக இந்த தீர்மானத்தை சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி மேற்பார்த்த எதிர்க்கட்சிகள் சமர்ப்பிக்கக்கூடும். இதற்கிடையே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் நாளை மறுதினம் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரு சிறப்பு கலந்துரையாடலை நடத்த திட்டமிடுவதான விடயமும் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கடந்த வாரம் புதியதொரு அரசியல் கூட்டணியாக வடக்கு கிழக்கு, மலையகம் மற்றும் முஸ்லீம் தரப்புகளில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் 6 முக்கிய கட்சிகள், குறிப்பாக தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகியன கொழும்பில் உள்ள ரேணுகா விடுதியில் ஒன்றிணைந்த விடயம் பிரதான எதிர்க்கட்சியான சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு வகையில் அச்சத்தை தந்த நிலையில் சஜித் தலைமையில் நாளை மறுதினம் இந்த முக்கிய கூட்டம் இடம்பெற உள்ளது. இந்த புதிய தமிழ் பேசும் கட்சி தளத்தில் உள்ள சில கட்சிகள் தாங்கள் இன்னமும் சஜித்தின் அணியில் நீடிப்பதாக சொல்லிக் கொண்டாலும் இந்த கூட்டணி சஜித்துக்கு அதிக கவலையை ஏற்படுத்திக் கொள்ள மறுபுறத்தை எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து முளைக்கும் இவ்வாறான தமிழ் பேசும் தளம் அனுர தரப்புக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல செய்தியையும் வழங்கக்கூடும். ஏற்கனவே தமிழ் பேசும் வாக்குகளில் ஒரு கணிசமான பங்கு கடந்த பொது தேர்தலில் அனுர தரப்புக்கு ஆதரவாக திரும்பியுள்ள நிலையில் இந்த புதிய கூட்டணி எதிர்காலத்தில் தேர்தல் ஒப்பந்தங்கள் ஏதாவது செய்தால் அது இன்னமும் தனக்கு அடியாக மாறக்கூடும் என்பதை உணர்ந்த சஜித் பிரேமதாசா இப்போது இதனை மையப்படுத்தித்தான் மீண்டும் ஒரு முறை நாளை மறுதினம் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் கூட்டுவதாக தெரிகிறது. இலங்கையிலிருந்து வெளிப்படும் கருத்து கணிப்புகளை நீங்கள் நம்பிக்கொள்கின்றீர்களோ இல்லையோ, அவை சில செய்திகளை இந்த மாதம் கூறியிருக்கின்றன. குறிப்பாக இந்த மாதம் மாற்றுக் கொள்கைகளுக்கான மையம் எனப்படும் சென்டர் ஃபார் பாலிசி ஆல்டர்னேட்டிவ்ஸ் எனப்படும் அமைப்பு வெளியிட்ட புள்ளி விவரங்கள் எதிர்க்கட்சிக்கு சாதகமான ஒரு விடயத்தை இல்லை என்றால் ஒரு செய்தியை வழங்கவே இல்லை. ஏனெனில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா மீதான மக்களின் திருப்தி நிலை இன்னமும் 75.5%, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மீதான மக்களின் திருப்தி நிலை வெறுமனவே 29.4% உள்ளது. இதே கருத்து கணிப்பில் அனுர தரப்பு மீது மலையக தமிழர்களின் திருப்தி 94.4%, முஸ்லிம் மக்களின் திருப்தி நிலை 93.4%, சிங்களவர்களின் திருப்தி நிலை இவற்றை விட குறைவாக 65.9%, இளைஞர்களின் தரப்பில் அவர்களின் ஆட்சி தரப்பின் மீதான திருப்தி நிலை 81.6%, கிராமப்புறங்களில் அரசாங்கத்தின் மீதான திருப்தி நிலை அதிகமாக உள்ள நிலையில் நகர்ப்புற மக்களின் திருப்தி நிலைதான் 50%க்கு கீழிறங்கி 44.4% உள்ள நிலையில் கூட்டி கழித்து பார்த்தால் இன்னமும் அனுர ஆட்சி மீதான நம்பிக்கை வைப்பு இந்த கருத்து கணிப்புகளின் ஊடாக பலமாக தெரியத்தான் செய்கின்றது. அதிலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மீதான திருப்தி நிலை வெறுமனவே 29.4% உள்ள நிலையில் மலையக தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களின் அனுர ஆட்சி மீதான திருப்தி நிலை 90% தாண்டி நிற்பது ஒரு முக்கியமான விடயம். ஆகையால் ராஜபக்ஷக்கள் மற்றும் அவர்களின் ஆதரவு சக்திகள் என்னதான் கத்தி குளறி கொண்டாலும் மக்களின் பெரும் பகிவாகம் அவர்களை இலேசாக மன்னிக்க தயாராக இல்லை, மீண்டும் அவர்களுக்கு ஆதரவு வழங்க தயாராக இல்லை என்பதையும் இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளிப்படுத்த தலைப்படுகின்றன. ஆனால் மறுபுறத்தை அனுர தரப்பு வெறுமனவே இவ்வாறான கருத்து கணிப்புகள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒட்சிசனை வைத்துக்கொண்டு ஆட்சியை நடத்தி கொள்ள முடியாது என்பதும் நிதர்சனமான ஒரு விடயம். அரசாங்கம் சமாளிக்க வேண்டிய புதிய புதிய சவால்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரங்கள் போன்ற வடிவங்களில் சவாலாக வருகின்றன.
சிறை அதிகாரிகள் ஆரம்பத்தில் நிலைமையை சரிவர கையாண்டிருந்தால் நீர்கொழும்பு சிறையில் இவ்வளவு பெரும் வன்முறைகளும் 10 சிறை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் கொல்லப்பட்ட நிலையும் வந்திருக்காது என்ற ஒரு நிலை இருக்கும் பின்னணியில் இந்த வன்முறைகளுக்கு பின்னர் நாடளாவிய ரீதியிலுள்ள சிறைச்சாலைகள் டைம் பொம் நிலையில் இருப்பதால் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா அடுத்தடுத்து சிறை அதிகாரிகளை சந்தித்து பேசி வருவது தெரிகின்றது. தனது பிரான்ஸ் பயணத்தை கூட இதற்காக பின்னகர்த்திய அனுர கடந்த வெள்ளிக்கிழமையன்று சிறைச்சாலை கண்காணிப்பாளர்கள், ஜெயிலர்கள் என சிறைச்சாலை திணைக்களத்தின் உயர் தலைவர்களுடன் ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார். ஆனால் இதற்கு பின்னர் நேற்று மீண்டும் இன்னொரு கூட்டத்தை சிறை அதிகாரிகளுடன் நடத்தியிருக்கின்றார். இவ்வாறாக அவர் அடுத்தடுத்து சிறைச்சாலை திணைக்கள அதிகாரிகளுடன் சந்திப்புகளை நடத்துவது அனுரவுக்கும் நாட்டின் சிறைச்சாலைகளில் ஒரு பெரும் டைம் பொம் எந்த நேரமும் வெடிக்க காத்திருப்பது ஒரு அபாயமாக தெரிவதை ஆதாரப்படுத்துகின்றது. மட்டக்களப்பு சிறையில் நேற்றும் ஒரு கைதி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இலங்கையில் உள்ள சிறையமைப்பில் இருக்கக்கூடிய இந்த டைம் பொம் நெருக்கடிக்கு உடனடி மற்றும் நீண்டகால தீர்வுகள் தேவை என்பது ஆட்சித்தலைவரான அனுரகுமாரவுக்கும் தெரிகிறது. நாட்டில் உள்ள சிறைச்சாலைகள் பெரும் போராட்டமாக மாறுவதற்கு முன்னர், அதாவது மீண்டும் ஒரு முறை இந்த சிறைச்சாலைகளில் போராட்டங்கள் வெடிப்பதற்கு முன்னர், இல்லையென்றால் சிறை அதிகாரிகள் நாடளாவிய ரீதியில் ஒரு போராட்டத்தில் குதிப்பதை தடுக்க நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் பாதிக்கப்பட்ட சிறை அதிகாரிகளுக்கு இழப்பீடு மற்றும் நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் மும்முரப்படுவதும் தெரிகின்றது. முதற்கட்டமாக இந்த மோதலில் பலியான 10 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்களின் இறுதிச் சடங்கு செலவுகளுக்காக ஏற்கனவே தலா 5 லட்சம் ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கப்பட்டது. இன்னும் 5 லட்சம் ரூபா வழங்கப்படும் எனவும் அரசாங்கம் கூறுகின்றது. ஆனால் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் இவ்வாறான குட்டி ஒத்துடங்கள் 11,000 பேருக்கே இடமுள்ள இலங்கை சிறைகளில் தற்போது 40,000க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள தீவிரமான நிலைமையை மாற்றப் போவதில்லை. இவ்வாறாக அடைக்கப்பட்டவர்களில் போதைப்பொருள் மற்றும் பாதாள வழக்குகளின் சந்தேக நபர்கள்தான் சிறைச்சாலை கொள்ளளவின் 65% எடுத்துக்கொள்வது ஒரு விடயம். இவர்களில் 30,000க்கும் மேற்பட்டோர் விசாரணைகளை எதிர்நோக்கும் தடுப்பு காவலில் உள்ள கைதிகள், அதாவது விசாரணைக்கு முன்னரே உள்ளே இருந்து தண்டனையை அனுபவித்துக் கொள்ளும் கைதிகள் என கூட இவர்களை சொல்லிக் கொள்ளலாம். இது ஒரு பாரதூரமான நிலை. இலங்கையில் தற்போது 11,31,818க்கும் மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன. இது ஒரு பெரும் நெருக்கடி நிலை. இதில் ஒவ்வொரு ஆண்டும் 10,000க்கும் மேற்பட்ட சிறார்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் உட்பட்ட பல வழக்குகளும் பதிவாகிக் கொள்கின்றன. இந்த நிலையை நோக்கினால் ஒரு சிறாரின் பாலியல் துன்புறுத்தல் வழக்கு அதன் தீர்ப்பை பெற 5 முதல் 8 ஆண்டுகள் ஆகலாம் என்பது கசப்பான ஒரு கவலைக்குரிய யதார்த்தம். 10 லட்சம் மக்களுக்கு 20 நீதிபதிகள் என்ற வகிவாகத்தில் தான் இலங்கையில் நீதிபதிகளின் தொகை உள்ளதால் நாட்டில் இந்த வழக்குகள் முடிவுக்கு வர, அதாவது நாட்டில் ஒரு வழக்கு முடிவுக்கு வர 10 வருடங்களுக்கு மேல் பிடிக்கும் என்கின்ற ஒரு நிலைமையும் இருக்கின்றது. இதுவும் இன்னொரு பாதகமான விடயம். இதனால் தான் நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீடிக்க அரசாங்கம் முயன்றாலும் அது எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை சந்திப்பதால் இவை தொடர்ந்தும் சிறைச்சாலைகளை டைம் பொம்மாக வைத்திருக்க போவது நிதர்சனம். இந்த நிலையில் தமிழர்களின் வடபகுதி செம்மணியில் உள்ள தீலூட்டும் இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழியை பார்வையிடுவது உட்பட்ட திட்டங்களுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு இன்று யாழ்ப்பாணம் செல்கிறது. செம்மணி புதைகுழியை இந்த குழு நாளை புதன்கிழமை பார்வையிடவும் உள்ளது. இந்த குழுவின் பயணத்துடன் அனைத்துலக உண்மை மற்றும் நீதி திட்டம் செம்மணி புதைகுழி தொடர்பாக ஒரு பெரும் அறிக்கையிடலை, அதாவது நீதி கூறும் அறிக்கையிடலை அனைத்துலக ரீதியில் வெளியிட்டதும் இன்னொரு முக்கியமான விடயம். இவை இலங்கை விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கினால் இந்தியாவிலும் பங்களாதேஷ் மற்றும் நேபாளத்தில் ஏற்பட்டது போல ஒரு ஜென்சி தலைமுறை போராட்டம் மத்திய பாஜக அரசாங்கத்தை உலுக்குமா என்ற வினா எழுந்துள்ளது. ஏனென்றால் டெல்லியில் அந்த அளவுக்கு போராட்டத்தின் நிலை தீவிரமாக உள்ளது. இந்திய அரசியலில் புதிய வரவாக கருதப்படும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நீட் பரீட்சை தொடர்பாக டெல்லியில் தீவிரமான போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் 2வது நாளாக இன்றும் நாடாளுமன்ற போராட்ட முற்றுகை தொடர்ந்தது. ஜந்தர் மந்தரில் இருந்து போராட்டக்காரர்கள் அகல மறுக்கின்றார்கள். டெல்லியில் உச்சக்கட்ட பரபரப்பு நிலவுகின்றது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பதவி விலகலை வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தொடர் போராட்டத்தை நடத்தி வருவது நீங்கள் அறிந்த விடயம். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பித்த நிலையில் நாடாளுமன்றத்தை நோக்கி முன்னேற முயன்ற போராட்டக்காரர்களை டெல்லி காவல்துறை தடுத்து நிறுத்திய போது 2 தரப்புக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டன. காவல்துறையினர் கூட்டத்தை கலைக்க தடியடி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த மோதலில் 118க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் காவல்துறை நடத்திய தடியடியில் பல போராட்டக்காரர்களும் காயமடைந்துள்ளனர். நேற்று மாலை மீண்டும் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள்
ஜந்தர் மந்தரில் திரண்டு புதிய கூடாரங்களை அமைத்துக் கொண்டார்கள், தற்காலிக மேடைகளை அமைத்துக் கொண்டார்கள், போராட்டத்தை நடத்தி கொண்டார்கள். கடும் மழை பெய்த நிலையிலும் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து செல்லாமல் அரசாங்கத்துக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பிக் கொண்டார்கள். தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என குறிப்பிட்டிருப்பது ஆளும் பாஜகவுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. இன்று மீண்டும் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்தப்படுவ உள்ளதால் 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் டெல்லியில் களம் இறக்கப்பட்டுள்ளனர். இது மத்திய அரசின் நிலவரம். தமிழக அரசின் நிலவரங்களை நோக்கினால் முதல்வர் விஜய் குறித்து சர்ச்சையாக பேசியதாக விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் நேற்று கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் 15 நாள் நீதிமன்ற காவலில் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி கோவில்பட்டியில் கடந்த 18ஆம் தேதி நடந்த திமுக கூட்டத்தில் முதல்வர் விஜயை அச்சுறுத்தியதாகவும், குறிப்பாக திமுகவை சட்டப்பேரவைக்குள் வைத்து பூட்டப்போவதாக முதல்வர் விஜய் சொன்னதை அடுத்து அவ்வாறு சொன்ன முதல்வர் விஜய்க்கு எலும்பு இருக்காது, அவற்றை உடைத்துத்தான் அனுப்புவோம் என முதல்வரை ஒருமையில் குறிப்பிட்டு இந்த எம்எல்ஏ பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. இறுதியாக உலக நிலவரங்களை வைத்துக் கொண்டால் மத்திய கிழக்கில் கடந்த சில நாட்களில் 3 அமெரிக்க படையினர் பலியாகிய நிலையில் கடந்த 7 நாட்களில் கிட்டத்தட்ட 100 அமெரிக்க படையினர் மத்திய கிழக்கில் ஈரானிய தாக்குதல்களில் காயமடைந்துள்ளதான புதிய பரபரப்பான செய்தி வெளிவந்துள்ளது. இந்த இழப்புகளுக்கு பழிவாங்க ஈரான் மீது அமெரிக்கா புதிய பல தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ஜோர்தான், குவைத் மற்றும் பஹ்ரைனில் அமெரிக்க இராணுவம் தங்கியிருக்கும் இடங்கள் மீதான தாக்குதல்களை ஈரான் தீவிரப்படுத்த ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்காவும் பதிலடியாக தீவிரமாக நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் இந்த அளவுக்கு அமெரிக்க துருப்புக்கள் காயமடைந்ததை அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் மறைத்து விட்டதாக நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிட்ட நிலையில்தான் 100 அமெரிக்க படையினர் காயமடைந்துள்ளதான புதிய செய்தி பென்டகனிலிருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக ஈரானை என்ன செய்வது என அரசு தலைவர் ட்ரம்ப் பரிசீலித்து வரும் நிலையில் மத்திய கிழக்கில் போர் விமானங்களின் எண்ணிக்கையை அமெரிக்கா அதிகரித்துள்ளது. இது ஒரு முக்கியமான விடயம். நேற்று ஹார்முஸ் ஜலசந்தியில் தாக்குதலுக்கு உள்ளாகி எரிந்து கொண்டிருக்கும் எண்ணெய் கப்பலை அதன் பணியாளர்கள் கைவிட்டதாக இன்று அதிகாலை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓமான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடற்கரைகளுக்கு அப்பால் நேற்று முன்தின ஞாயிற்றுக்கிழமை 2 கப்பல்கள் தாக்கப்பட்ட நிலையில்தான் புதிதாக நேற்று இந்த எண்ணெய் தாங்கி கப்பல் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி அதனை எரிய வைத்தது. இப்போது அந்த கப்பல் பணியாளர்களால் கைவிடப்பட்டது. ஈரானுடன் மோதிக்கொள்ளும் அமெரிக்கா தனது முக்கிய நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றான அயல் நாடான கனடாவுடனும் மிகப்பெரிய வணிக போரை மீண்டும் தூண்டும் வகையில் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கனடாவுக்கு எதிரான கடுமையான வரிகளை அறிவித்தார். மின்சார உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் உட்பட்ட சில கனேடிய உற்பத்தி பொருட்கள் மீதான வரி 50% உயர்த்தப்பட்டுள்ளது. இது அமெரிக்க நிர்வாகம் எந்த ஒரு நாட்டுக்கும் விதிக்காத ஒரு வரியாக தெரிகின்றது. அதுவும் பங்காளி நாட்டுக்கு மிக கடுமையான வரியை ட்ரம்ப் விதிக்கின்றார். அமெரிக்காவின் வடக்கு பகுதிக்கு பரவிய கனேடிய காட்டுத்தீ புகைக்கு பதிலடியாக அமெரிக்காவின் அயல்நாடான கனடாவுக்கு எதிராக வரிகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் சமீபத்தில் அச்சுறுத்தி இருந்தாலும் நேற்று அறிவிக்கப்பட்ட வரிகள் இந்த காட்டுப்புகையுடன் தொடர்பில்லாதவை என வெள்ளை மாளிகை அதிகாரிகள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த நிலையில் கனடாவும் பதிலடி வரிகளை விதிக்க வேண்டும் என்ற கருத்து கனடாவில் இருக்கின்றது. குறிப்பாக ஒன்டோரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் இந்த வரிகள் தொடர்ந்தால் கனடாவும் வரிக்கு வரி டாலருக்கு டாலர் என பதிலடி கொடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். இறுதியாக பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ஆண்டி பெர்ஹாம் நேற்று தனது முதல் நாளில் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் பிரித்தானிய அரசியலில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய மாற்றங்களை தனது அரசாங்கம் கொண்டு வர விரும்புவதாக கூறியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை தொழிற்கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஆண்டி பெர்ஹாம் 2016ஆம் ஆண்டுக்கு பின்னர் பதவியேற்ற 7வது பிரதமராக நேற்று மாறியிருந்தார். பதவியேற்புடன் பிரித்தானியர்களுக்கான 10 ஆண்டு புதிய கால திட்டத்தை இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வெளியிடுவதாக அவர் உறுதி வழங்கினார். மக்களுக்கு சற்று நிம்மதியை வழங்கவும் வாழ்க்கை செலவின நெருக்கடிக்கு உதவி கொள்ளும் வகையிலும் இந்த வாரம் அரசாங்கம் அறிவிப்புகளை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கான நிதியை எவ்வாறு ஆண்டி பெர்ஹாம் அரசாங்கம் திரட்டும் என்பதையும் விளக்குவதற்கான நோக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. வீடற்ற மக்கள் வீதிகளில் உறங்குவதை முடிவுக்கு கொண்டு வருவது வீட்டு வசதி மற்றும் அதற்குரிய ஆதரவை மையமாக கொண்டு அவரது அரசாங்கம் 340 மில்லியன் பவுண்ட்ஸ் திட்டத்தில் ஒரு வியூகத்தை வைத்திருக்கிறது. இந்த வியூகத்தில் எரிசக்தி கட்டணங்கள், பேருந்து கட்டணங்கள் மற்றும் வீட்டு வாடகைகளின் கட்டுப்பாடு தொடர்பான நடவடிக்கைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இதேவேளை புதிய அமைச்சரவையில் முன்னாள் பிரதமர் சர் கேர் ஸ்டாமரின் விசுவாசிகளான நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ், துணை பிரதமர் மற்றும் நீதியமைச்சர் டேவிட் லமி ஆகியோர் கைவிட்டப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்படவில்லை. அதன் பின்னர் பெர்ஹாம் தனது புதிய அமைச்சரவை அறிவித்தார். பாதுகாப்பு செலவினங்கள் குறித்த சர்ச்சையின் காரணமாக கடந்த மாதம் அரசாங்கத்திலிருந்து விலகிய ஹீலி நிதியமைச்சராக
நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு நிதி தேவை என்றால் நீங்களே நிதி அமைச்சராக இருந்து இந்த நிதி ஒதுக்கீட்டை செய்து கொள்ளுங்கள் என்ற வகையில் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல எட் மிலிபேண்டுக்கு வெளியுறவு துறை வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஷபானா மஹ்மூத் உள்துறை அமைச்சில் இருக்கின்றார், உள்துறை அமைச்சராக நீடிக்கின்றார். இதனால் குடியேறிகள் மற்றும் அவர்கள் தொடர்பான நகர்வுகள் தொடர்ந்தும் புதிய அரசாங்கத்திலும், அதாவது ஆண்டி பெர்ஹாம் அரசாங்கத்திலும் இறுக்கமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.